மார்னிங் டு ஆல். ஸோ வாய்ஸில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வாய்ஸில் வந்திருக்கேன். ஸோ என்னடா இவ்வளோ கோடு போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நான் மறந்துடுவேங்க. அதனால தான் இவ்வளோ கோடு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா டக்குன்னு பார்த்தோன்னே கிளிக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரலாக மார்க்கெட் என்ன சொல்லுது, நம்ம வந்து எப்படி அதை ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் மார்க்கெட் அப்படி போகும் இப்படி போகும்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டு இந்த டைமில் கரெக்டான வீடியோவை பிக் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுருங்க. மார்க்கெட் என்ன சொல்லுது, என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதை வந்து உடச்சாவே மார்க்கெட் வந்து பையிங் மோடுக்கு திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் உடச்சது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல க்ளோஸ் வைக்கலை. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைனும் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்துருக்கேன். ஸோ அகெயின் இப்போது அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 7-8 நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஏ பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. செல் பண்ணவங்க எல்லோரும் பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி அதை வந்து நீங்கள் ஷார்ட் கவரிங்காக கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மேலே மார்க்கெட்டு மேலே வந்திருக்கு. இப்போ அகெயின் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த செல்லிங் எவ்வளோ நாளைக்கு நடக்கும், மார்க்கெட் மறுபடியும் திரும்பாதா, இல்லை அப்படியே வந்து கீழே இறங்குது அப்படின்னாலும் எவ்வளோ தூரத்துக்கு இறங்கும், இல்லை மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா எங்கேருந்து மார்க்கெட் ஏறும். அதாவது ஒரு குழந்தை அழுகுது, ஒரு குழந்தைய சிரிக்க வைக்கணும்னா நீங்களும் குழந்தையாக மாறினா மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா மட்டும்தான் நடக்கும். மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா மேலே போனால் பை, கீழே போனால் செல் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த இடத்துல பை எடுக்கணும், எந்த இடத்துல செல் எடுக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க, கரெக்டாக அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இறங்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல போய் நான் செல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. எஃப்ஐஎஸும் செல் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு இறங்கும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த லோவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போது நமக்கு சப்போர்ட் ரேஞ்சாக ஒர்க் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் இப்படி இறங்குறதுக்கான பாசிபிள் அதிகம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வேகமாக போயிருக்கு இல்லையா மார்க்கெட்டு. ஸோ இங்கேருந்து மேபி மார்க்கெட் இங்கேருந்து இறங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து புல்பேக் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக மேபி வெயிட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகுங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா பாசிபிள் நம்ம டேரிஃப் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இப் சப்போஸ் அது வந்து நெகட்டிவாக மாறிச்சு அப்படின்னா அகெயின் இந்த பிரேக் அவுட்டை ஃபேக் பிரேக் அவுட்டாக மாற்றிட்டு மார்க்கெட் இங்கேருந்து டாட்டா பாய் சொல்லிட்டு கீழே இறங்குறதுக்கும் பாசிபிள் ரொம்ப அதிகம். ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் போட்டிருக்கேன், ட்ரெண்ட் லைனும் போட்டிருக்கேன். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22,400 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டு மோஸ்ட்லி திரும்புறதுக்கான பாசிபிள் அதிகம். இப் சப்போஸ் மார்க்கெட் மேலே வருது அப்படின்னாலும் இந்த ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா 22,780 அந்த ரேஞ்ச் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தாண்டி மேலே போயிட்டு மோஸ்ட்லி ஒரு 22,500 வரைக்கும் மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ இதை நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சப்போர்ட் அண்ட் பிவோட் லைன் இந்த மாதிரி இதில் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் அது ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ என்னோட இதில் நான் மேட்ச் ஆகுது, அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் வேறு மாதிரி புதுசாக எதுவும் நினைக்காதீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மோஸ்ட்லி இந்த ப்ளூ லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,900 அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இந்த சப்போர்ட் அண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா 22,440 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம போட்டிருக்க அந்த ரேஞ்சும் சரி, அந்த ட்ரெண்ட் லைனும் சரி, அந்த இடத்துல தான் மிட் ஆன் ஆகுது. அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சேருது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு பாயிண்டட் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்புன்னு வச்சுக்கலாமே. எல்லாமே கெஸ்ஸிங் தானே, ஒரு இதுதான். ஸோ மோஸ்ட்லி அந்த இடத்துல மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிள் அதிகம். ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நான் வந்து மந்த்லி லைனாக போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் வீக்லி லைனாக போட்டு காட்டுறேன். ஸோ வீக்லி லைனில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து நல்லாவே செல்லிங் கொடுத்து சப்போர்ட் ரேஞ்சை உடச்சிருச்சு. ஸோ சப்போர்ட் ரேஞ்சு கீழே தான் இருக்குது மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம்
நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து அந்த மந்த்லி லெவல்ஸில் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் அதிகம். ஏன் அப்படின்னா நம்ம டேரிஃப் இருக்கு இல்லையா, மேபி கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் இதை வந்து ஃபில் பண்ணி அகெயின் இந்த இடம் வரைக்கும் வரத்துக்கான பாசிபிள் அதிகம். அந்த 22,400ங்கிறதுக்கான வரத்துக்கு பாசிபிள் அதிகம். அகெயின் அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கும் பாசிபிள் அதிகம். இப் சப்போஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈரானும் யூஎஸும் வந்து ஒரு வாருக்கு ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப் சப்போஸ் அது நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் அந்த ட்ரெண்டை உடச்சி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறதுக்கான பாசிபிளும் அதிகம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 5,900 கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. பை பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் சேல் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது, சேல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சேம் டைம் வந்து நம்ம டிஏஎஸ் வந்து 4,300 கோடி சம்திங் வந்து பை பண்ணி டேலி பண்ணி கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்க்குறப்ப கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து 20 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வீக் இந்த டேரிஃப் வரக்கூடிய இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய இந்த வீக் மோஸ்ட்லி வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். ஸோ இந்த புல்பேக்கை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மோஸ்ட் ப்ராபப்லி புல்பேக்குங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் ட்ரேட் எடுக்கலாம். இதே சேம் திங் தான் நம்மளுடைய பேங்க் நிஃப்டி. ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மந்த்லியோடைய மிட் ஆன் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிட் ஆன் பாயிண்ட்டுக்கிட்ட மோஸ்ட்லி இந்த இடத்துல நிற்கிது. ஸோ இதோட லைன் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்து 49,900. ஸோ இதுக்கு கீழே வரத்துக்கான பாசிபிளும் ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து வீக்லி சப்போர்ட்டில் எப்படி சப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வீக்லி சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவன் ரொம்ப கீழே உடைக்கல. இதே டெய்லி சப்போர்ட்டில் பார்க்கலாம். டெய்லி சப்போர்ட்டில் அவன் செல்லிங் கொடுத்துருக்கானா பையிங் கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெய்லி சப்போர்ட் ஆல்மோஸ்ட் வந்து செல்லிங் கொடுத்து ரொம்பவே கீழே இறங்கிட்டான். பார்ப்போம், மேபி இந்த வீக் வந்து மார்க்கெட் வந்து அந்த மிட் ஆன் பாயிண்ட் தாண்டி கொஞ்சம் கீழே இறங்கி ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிளா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நிறையா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்லையும் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மேபி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ரொம்ப ஈஸியான வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். இது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேபி அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.